ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆரி ஸ்டிச்சோட எண்டு நாட் எப்படி போடுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் எப்படி போடணும், அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். உங்களுக்கு எண்டு நாட்டு உங்களுக்கு நான் பர்ஃபெக்ட் நாட் எப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் நீங்கள் த்ரெட்டை மேலே இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ ஸ்டிச் போட ஆரம்பிங்க. ஓகே, இப்போ நான் வந்து எண்டு நாட் போட போகிறேன். ஸோ அதனால் அடுத்து எடுக்க போகிற செயின் வந்து பெருசாக எடுத்துக்குவேன். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின். ஓகேங்களா? ரெண்டாவது செயின் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ரெண்டாவது செயின் எடுத்தாச்சு. இப்போது இது பாருங்கள், இது ஃபஸ்ட்டு செயின், இது ரெண்டாவது செயினுக்குள்ளே தான் நான் நீடில் விடுறேன். பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியுதா? ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டுட்டு இப்படியே கீழே இருக்கிற த்ரெட்டையும் இழுக்க போகிறேன். மேலே இருக்கிற ஊசியில் பிடிச்சிருக்க இல்லையா, அந்த த்ரெட்டையும் பிடிச்சி இழுக்கும் போது உங்களுக்கு வந்து நாட்டு வந்து டைட் ஆயிரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஈஸியாக நாட்டு விழுந்துருச்சு. ஓகே, இன்னொரு தடவை வேணால் நான் சொல்லித்தரேன். இப்போது எப்பயும் போல் த்ரெட்டை மேலே எடுத்தாச்சு. உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் நாட் போட போகிறேன். ஸோ அதனால் இப்போ எடுக்க போகிற செயினை வந்து பெருசாக எடுத்துட்டேன். ஓகேவா? இப்படி பெருசாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு செயின் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 2 செயின் வந்துடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டு பாருங்கள், நல்லா தெரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை இழுக்க போகிறோம். ஓகேவா? நான் சின்னதாக எடுத்ததுனால பாருங்கள், சின்னதாக வந்துடுச்சு. இப்படி இழுத்தாலும் உள்ளே போயிடும். உங்களுக்கு வந்துட்டு அந்து போகாது. ஓகே, திருப்பியும் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நான் எண்டு நாட் போட போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு செயின், இதுக்குள்ளே இன்னொரு செயின் எடுக்க போகிறோம். இது ரெண்டாவது செயின். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு செயின், இது ரெண்டாவது செயின். ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டு ஓகே, ஃபஸ்ட்டு செயினை நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு செயினை பிடிச்சி இழுக்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஈஸியானா இப்போ திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நாட் போட போகிறேன், அதனால் செயின் வந்து பெருசாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? பெருசாக எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு செயினை எடுத்தாச்சு. புரியுதா? எடுத்தாச்சா? இப்போ 2 செயின் இருக்குது. ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டு மொதல் செயின் இதுதான். மொதல் செயினை நம்ம பிடிச்சி இழுக்க போகிறோம். கீழே இருக்கிற நூலையும் இழுக்க போகிறோம், மேலே இருக்கிற ஊசிக்குள்ளே இருக்கிற த்ரெட்டையும் வச்சு இழுக்க போகிறோம். அப்போ இழுத்தோம் அப்படின்னா நாட்டு வந்துட்டு டைட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி எண்டு நாட் போட இது இப்படி உள்ளே இழுத்திங்கன்னா இழுத்துக்கும். சின்னதாக எடுத்திங்க அப்படின்னா கீழே நம்ம இழுத்தோம்னாலே உள்ளே வந்துடும். இப்போ வந்துட்டு எண்டு நாட்டு இப்படி தான். இப்போ எண்டு நாட்டு வந்துட்டு நம்ம பிகினர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஜரி த்ரெட்டில் போட்டு பழகணும். ஓகேவா? ஜரி த்ரெட்டில் ஃபஸ்ட்டு போட்டு பழகும்போது உங்களுக்கு எண்டு நாட்டு வந்துட்டு ஈஸியாக வந்துடும். அப்புறம் சில்க் த்ரெட்டில் நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஓகே, சில்க் த்ரெட்டை நம்ம போடுறோம் அப்படின்னா 2 நூல் எடுத்துக்கணும். ஓகேவா? 2 நூல் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நீங்கள் நாட் போட்டுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே ரெண்டாவது செயினை எடுக்க போகிறோம். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செயின். ஓகேவா? ரெண்டாவது செயினை இழுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது ஃபஸ்ட்டு செயின், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது மேலே இருக்கிறது ரெண்டாவது செயின். இப்போது ரெண்டாவது செயினுக்குள்ளே தான் நம்ம நீடில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை இழுக்க போகிறோம். ஓகேவா? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸ்டிச் போட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு த்ரெட்டை மேலே இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இப்போது செயின் போட ஆரம்பிங்க. சில்க் த்ரெட்டுங்கிறனால கொஞ்சம் பார்த்து போடுங்க, மெதுவாக போடுங்க. நிதானமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வரும், பிசுறு இல்லாமல் வரும். ஓகேவா? இப்போ நான் இங்கே நிறுத்த போகிறேன். ஸோ அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அடுத்து எடுக்க போகிற செயினை கொஞ்சம் பெருசாக எடுப்பேன். ஓகேவா? எடுத்தாச்சா?
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்குள்ளேயே இன்னொரு செயின் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சா? இப்போது இது ஃபஸ்ட்டு செயின். ஓகே, இது ரெண்டாவது செயின். இப்போ ரெண்டாவது செயினுக்குள்ளே தான் நான் நீடியில் விட போகிறேன். நீடியில் விட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம பிடிச்சி இழுக்கணும். மெதுவாக பாருங்கள், நான் மெதுவாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு செயினை மெதுவாக பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். இங்கே மேலே நீடிலுக்குள்ளே நான் மாட்டியிருக்கேன்ல, அந்த த்ரெட்டையும் கீழே நம்ம கையில் பிடிச்சிருக்கிற த்ரெட்டையும் நல்லா ஈவனாக பிடிச்சி இழுக்கணும். அப்போ இழுக்கும் போது உங்களுக்கு நாட்டு வந்து ஃபார்ம் ஆயிரும். பார்த்திங்களா, ஸ்ட்ராங்காக விழுந்திருக்கா? இப்போ இன்னொரு முறை நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள், சொல்லி கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், திருப்பியும் நான் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எண்டு நாட்டுக்கு செயின் எடுத்தாச்சு. கொஞ்சம் லென்த்தி செயினாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க பிகினர்ஸுங்கிறனால. இப்போ இதுக்குள்ளே இன்னொரு செயின் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போது இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ஃபஸ்ட்டு செயினு, இது ரெண்டாவது செயின். ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடியில் விட்டுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினை நம்ம பிடிச்சி இழுக்கணும். புரியுதா? ஓகே, அவ்வளோதாங்க. இதுதாங்க ஆரி நாட்டோட பர்ஃபெக்ட் நாட். இப்போ ஏன் இங்கே நூல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா நூல் வருது அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக எடுக்கிற எண்டு நாட்டு கூட 2 எண்டு நாட் போடுறதுக்கு 2 செயின் எடுப்பீங்க இல்லையா, அது வந்துட்டு லென்த்தி செயினாக எடுக்கிறதுனால இது பிகினர்ஸ்க்கு இப்படி தான் வரும். இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதை நம்ம போட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே அடியில் நீடியில் விட்டுட்டு இப்படி மேலே இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அது அழகாக உள்ளே போயிடும். அவ்வளோதான். சின்னதாக போட்டிங்கன்னா இப்படி நீங்கள் உள்ளே இழுத்தாவே போயிடும். ஸோ திருப்பி நான் போடுறேன் பாருங்கள். ஆரி ஒர்க்குக்கு வந்துட்டு எண்டு நாட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. போட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இழுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோ தூரம் போட்டது வேஸ்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் எண்டு நாட் போட போகிறேன். கொஞ்சம் சின்னதாகவே நான் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ சின்னதாகவே எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொன்று எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 2 செயின் ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டு செயினை நம்ம பிடிச்சி இழுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாவது செயினுக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு செயினை இழுக்கிறோம். இழுத்துட்டோமா? அவ்வளோதாங்க. இது அப்படியே லைட்டாக உள்ளே இழுத்திங்க அப்படின்னா உள்ள அழகாக போயிடும். ஓகேவா? இது நம்ம இங்கே எடுத்த எண்டு நாட்டுக்கு எடுத்த செயினை விடவே இங்கே சின்னதாக எடுத்தோம். ஸோ அதனால் அங்கே சின்னதாக இருக்குது. இதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு இந்த பிசுறு மாதிரி வரக்கூடாது, அதாவது எக்ஸ்ட்ரா நூல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் எண்டு நாட்டுக்கு போடுறப்போ நீங்கள் செயின் எடுக்கிறீங்க இல்லையா, லாஸ்ட்டு அந்த 2 செயினையும் சின்னதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே பெருசாக வராது. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எண்டு நாட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். எண்டு நாட் போடுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வர வீடியோவுக்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.